தேவனுடைய பிரசன்னத்துக்காக, தேவாதி தேவனுடைய கிருபைக்காக, தேவாதி தேவனுடைய இரக்கத்துக்காக நன்றியுள்ள இதயத்தோடு நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கம் நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதமான இந்த நல்ல மத்தியான வேளைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் நம்முடைய சமத்தில் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஆராதிக்கத்தக்கதான கிருபை எங்களை தந்தீரதுக்காக ஸ்தோத்திரம். ஆராதனை ஆரம்பம் முதல் இந்த நேரம் வரையில் நம்முடைய சமூகம் எங்களை நடத்தி இருக்கிறபடி நான் ஸ்தோத்திரம். ஆராதனை முன்னேறி நடத்துகிற பிள்ளைகளை கர்த்தர் விசேஷமாக இன்னும் அதிகமாக ஆசீர்வதிப்பீராக. வசனம் சொன்ன பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை ஒன்று விட திடப்படுத்தி உற்சாகமான இருதயத்தோடு சொல்லக்கூடிய கிருபையை பிள்ளைகளுக்கு கொடுப்பீராக. சாட்சி நமது மகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய விசேஷ கிருபை மது மகளை என்ன சூழ்ந்து கொள்ள கர்த்தர் நன்மைகளை நாங்கள் நினைத்துமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த இடத்திலும் கர்த்தாவே கொடுக்கப்பட்ட காணிக்கைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய கரங்களை ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருடைய தொழில்கள், பிரயாசங்கள், முயற்சிகள், குடும்ப வாழ்க்கை, ஆன்மீக வாழ்க்கை, பிள்ளைடைய படிப்பு, உத்தியோகம், அதாவது பிள்ளைடைய யாத்திரை எல்லாவற்றிலும் கர்த்தருடைய மேலான நமது ஆசீர்வாதம் கிருபையும் தங்குவதாக. இயற்கை காரியங்களை எங்களுக்கு அனுகூலம் பண்ணி தந்தீர். இன்னும் உம்முடைய சித்தப்படி ஏற்றேற்ற வேலை நல்ல மழை, தகுதியான நிலையில் உள்ளதான வெயில்கள் கிடைத்து நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க உதவி செய்வீராக. வரப்போர் நாட்களில் பிள்ளையுடைய கல்வி ஆண்டிலே பிள்ளைகள் நன்றாக படிக்கவும், பிள்ளையுடைய சகல தேவைகளையும் கர்த்தர் சந்தித்து கொடுக்கவும் தேவனுடைய அன்புள்ள கருத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பல தேவையோடு, பல எதிர்பார்ப்போடு தேவ சுமந்து வந்த பிள்ளைகள் இந்த நாளில் தெய்வீக ஆசீர்வாதத்தோடு போக ஆவியான இரக்கம் செய்வீராக. ஒவ்வொருவரும் முற்றுமா தாழ்த்துகிறோம். தொடர்ந்து கிருபைகளோடு கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்க நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்படியே உட்காருவோம். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் நாம் இவ்விதமாக நாம் ஒன்று சேர்ந்து தேவனை ஆராதிக்கக்கூடிய நல்ல மேலான சூழ்நிலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். இயற்கை காரியங்களையும் தேவன் நமக்கு அனுகூலம் பண்ணியிருக்கிறார். கடந்த நாட்களில் வந்த பலவிதமான இயற்கையின் சீற்றங்கள் மத்தியிலும் இந்த ஒரு வாரமும் நல்ல விதமான நிலை VBS நடத்தி முடிக்க ஆண்டு உதவி செய்தார். அதுக்காக நீங்கள் எல்லாம் நல்ல ஒத்துழைப்பை கொடுத்து காரியங்களில் ஈடுபட்டீங்க. கர்த்தர் உங்களை விசேஷமாக ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து அநேகம் புதிய பிள்ளைகளை ஆண்டவர் கொண்டு நாம் ஜெபிப்போம். நாம் ஒவ்வொருவரும் அதுக்காக வேண்டி முயற்சி பண்ணுவோம், பிரயாசப்படுவோம். கர்த்தர் நமக்கு நல்ல ஆத்துமக்களை தேவன் தருவார். வருகிற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு பொதுவாக அந்த 2வது ஞாயிற்றுக்கிழமை மிஷனரி காணிக்கை எடுக்கிற நாள் ஞாபகத்தில் கொள்வோம். கர்த்தர் உங்களுடைய உள்ளங்களை ஏவி எழுப்பட்டோம். இப்போதும் கூட இந்த இடத்துல வந்து அநேகம் பேர் பல பலகீனத்தோடு இருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கை நல் பலன், நல் சுகம், நல் ஆரோக்கியம், சமாதானத்தை கர்த்தர் தந்து தெய்வீக விடுதலையோடு கர்த்தர் உங்களை அனுப்புவாராக. விசேஷமாக தொடர்ந்து இந்த நாளில் நாம் கேட்க போகிற கர்த்தருடைய வார்த்தை நமக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாக நாம் யாவரும் ஜெபத்தோடு கூட இருப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆம். ஹல்லேலூயா.